இந்த இடங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல என்ன சில விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ உங்களோட லைஃபோட குரோத்ல என்ன சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜஸா இருக்கு. ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களோட கரியர் எதுனாலுமே சரி உங்க லைஃப்ல எதுனால நீங்க இந்த மாரி ஒரு சில ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் உங்களுக்குள்ள இந்த மாரி ஒரு சில ஒரு மனவேதனை எதுனால இப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். எதுதான் இங்க வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு சில பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ் கிட்ட நீங்க வந்து உங்கள பத்தி ஏதாவது நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ்னாலேயே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்லேருந்தே உங்களுக்கு நிறைய ஒரு சில பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து நீங்கள் அந்த பர்சனை ரொம்ப நீங்கள் நம்பியிருப்பீங்க. நீங்கள் அந்த பர்சனை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில விதத்தில் வந்து பேக் ஃபயர் பண்ணுறது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மோர் ப்ராப்ளி நீங்கள் வந்து லைக் ஏன்னா உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அங்கேயுமே நிறைய உங்களுக்கு வந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து சேஃப். பிகாஸ் அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஈவல் ஐஸ் இருக்க தான் செய்யுது. அவங்கனால ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வரதான் செய்யும். வென் கம்ஸ் டு த ஃபியூச்சர் அஸ் வெல். தப்பாக அவங்கள பற்றி ஏதாவது பேசுறது, தப்பாக ஏதாவது ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறது, அந்த மாதிரியா ஒரு சில வேலையை அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எதுனால அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க கிட்ட கூட பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 to 3 months வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் காஷனாக இருந்தால் போதும். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் என்டையர் லைஃப்மே நீங்கள் வந்து இது லைக் காஷனாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு 1 to 3 months வரைக்கும் இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விதத்தில் கண்டிப்பாக இவங்க வந்து ஃபியூச்சர்லையும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண தான் செய்வாங்க. அது உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அது உங்களோட எனிமீஸாக இருந்தாலும் சரி.